வணக்கம் நண்பர்களே. காலம் எவ்வளவு வேகமாக பறக்கிறது பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியான ஒரு திரைப்படம் இன்றும் நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது. ஆம், நாம் பேசப்போவது தளபதி விஜய்யின் சச்சின் திரைப்படத்தை பற்றித்தான். இந்த ஆண்டு சச்சின் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இது வெறும் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, பலருக்கும் ஒரு பொற்கால நினைவுகளின் தொகுப்பு. சச்சின் என்றாலே தளபதி விஜயுடன் ஜெனிலியாவின் ஹாசினி கதாபாத்திரம்தான் நினைவுக்கு வரும். சமீபத்தில் ஜெனிலியா ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சச்சின் படப்பிடிப்பு குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தளபதி விஜயின் மனைவி சங்கீதாவுடன் தனக்கு ஏற்பட்ட அழகான பிணைப்பு பற்றி அவர் நெகிழ்ச்சியுடன் பேசினார். படப்பிடிப்பு தளத்தில் சங்கீதாவுடன் கழித்த நேரம் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்று குறிப்பிட்டார். சச்சின் படப்பிடிப்பின் போது சங்கீதாவுடன் ஒரு குறுகிய ஆனால் இனிமையான நேரத்தை ஜெனிலியா செலவிட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் நடந்த படப்பிடிப்பின் போது சங்கீதா தனது மகனுடன் வந்திருந்தாராம். அப்பொழுது புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருவரும் இணைந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நினைவுகள் இன்றும் ஜெனிலியாவின் மனதில் பசுமையாக இருக்கின்றன. விஜய்யும் சங்கீதாவும் தனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்று அவர் கூறினார். சச்சின் திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டது தனக்கு தெரியாது என்று ஜெனிலியா ஆச்சரியத்துடன் தெரிவித்தார். ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த வெற்றிக்கு காரணம் தளபதி விஜயின் மீதான ரசிகர்களின் அன்புதான் என்று ஜெனிலியா உறுதியாக கூறினார். எங்கு சென்றாலும் சச்சின் படத்திற்காக பாராட்டப்படுவதாக அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று சச்சின் வெளியானது. தளபதி விஜய், ஜெனிலியா, பிபாஷா பாசு, வடிவேலு என பல நட்சத்திரங்கள் இதில் நடித்திருந்தனர். மறைந்த ரகுவரன் போன்றோரின் நடிப்பும் படத்திற்கு பெரிய பலம் சேர்த்தது. மறைந்த ஜீவாவின் ஒளிப்பதிவும் விடி விஜயனின் படத்தொகுப்பும் படத்திற்கு அழகு சேர்த்தன. தேவி, ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். குறிப்பாக விஜய் பாடிய வாடி வாடி பாடல் இன்றும் ரசிகர்களின் விருப்பமான பாடல். விஜய்யும் வடிவேலுவும் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் இன்றும் ரசிக்கப்படுகின்றன. ரஜினிகாந்தின் சந்திரமுகி, கமல்ஹாசனின் மும்பை எக்ஸ்பிரஸ் படங்களுடன் மோதிய போதும் சச்சின் வசூலில் சாதனை படைத்தது. சங்கீதா தற்போது பெரும்பாலும் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். அவரது மகன் சஞ்சய் ஜேசன், சுந்தீப் கிஷன் நடிப்பில் தனது முதல் படத்தை தயாரித்து இயக்குவதன் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைக்கிறார். சச்சின் படப்பிடிப்பில் தொடங்கிய அந்த குடும்ப பிணைப்பு இன்றும் தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது வெறும் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையில் ஒரு அழகான அத்தியாயம். சச்சின் திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. 20 ஆண்டுகள் கடந்தும் அதன் பாடல்களும் காட்சிகளும் கதாபாத்திரங்களும் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளன. இந்த அழகான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட ஜெனிலியாவுக்கும் சச்சின் படக்குழுவினருக்கும் நன்றி. சச்சின் என்றென்றும் நம் நினைவுகளில் ஒரு பொற்காலமாக நிலைத்திருக்கும்.